என்சிஆர்டி எக்ஸாம்பிளர்லேருந்து 12th ஃபிசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 12th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். ரெஃபர் டு தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சார்ஜ் இன் ஃபிகர் அண்ட் ஏ காசியன் சர்ஃபேஸ் ஆஃப் ரேடியஸ் ஆர் வித் கியூ அட் தி சென்டர் தென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காஸில் என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/ε0 டைம்ஸ் ஆஃப் டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்ட் பை தி க்ளோஸ் சர்ஃபேஸ். அப்படின்னா இன்சைட் சர்ஃபேஸ் பாருங்க, கியூ இருக்குது, -2 கியூ இருக்கா. அப்போ வந்து இந்த டோட்டல் சார்ஜுக்கு என்ன பண்ணலாம்? கியூ ப்ளஸ் -2 கியூ போட்டால் என்ன வருது? -q மட்டும் தானே வருது. அப்போ -q/ε0. ஸோ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஃபீல்டு ஆன் தி ஸ்பியர் வந்து -q/4πε0 கிடையாது. ஃபீல்டுக்கு வந்து எல்லா சார்ஜ்னாலையும் டிபெண்ட் ஆகிருக்கும், அதனால பி வராது. அடுத்து ஃப்ளக்ஸ் த்ரூ தி சர்ஃபேஸ் ஆஃப் தி ஸ்பியர் டியூ டு 5q இஸ் 0. அதாவது 5q அவுட் சைடு இருக்கனால அவுட் சைட் சார்ஜ்னால ஃப்ளக்ஸ் வந்து 0 தான் கரெக்ட். அப்படின்னா சி கரெக்ட். அடுத்து ஃபீல்டு ஆன் திஸ் சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்பியர் டியூ டு -2q சேம் எவ்ரிவேர் சொல்லியிருக்காங்க. இந்த -2q வந்து சென்ட்ரலில் இல்லை, சென்ட்ரலில் இருந்தால் தான் சேமாக இருந்திருக்கும். சென்ட்ரலில் இல்லாதனால ஃபீல்டு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லையும் தூரமாக இருக்கிற பாயிண்ட்டில் கம்மியாக இருக்கும், கிட்ட இருக்கிற பாயிண்ட்டில் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். அதனால டியும் வராது. ஸோ வந்து ஆன்சர் ஏஎன்சி தான் இப்போ கரெக்டு.